ஐயா ஸ்டாலின் வந்து போதையின் பாதையில போகாதீங்க. ஏண்டா பாதையில டாஸ்மாக் இருக்குது. நான் போதையின் பாதையில போகாத இந்த பக்கம் எங்கடா போறது? போதையின் பாதையில போகாதுங்கிற இந்த பாதைக்கு போகிற டாஸ்மாக் கிடையாம வச்சது. பாதையில போதை வச்ச பிரதேசமே இந்த 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 தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கங்க. அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாத எண்ணற்ற ஊர்கள் இருக்கு. அரசு கல்லூரி இல்லாத எண்ணற்ற ஊர்கள் இருக்கு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனை இல்லாத ஊர்கள் இருக்கு. பிள்ளைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு திடல் இல்லாத ஊர்கள் இருக்கு. மைதானம் இல்லாத ஊர்கள் இருக்கு. நூலகம் இல்லாத ஊர்கள் இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடை இல்லாத ஒரு ஊர் இருக்கா? எதுக்கு இத்தனை டாஸ்மாக் கடை? எதுக்கு? ஊருக்கு மத்தியில் இங்க டாஸ்மாக் கடை வைக்கணும் என்ன விஷயம்? இந்த இடத்துல டாஸ்மாக் கடை வைக்கணும்னா அது பேருந்து நிலையமா இல்ல பாரா? எதுக்குது? ராத்திரி பூரா உட்காந்து இங்க குடிச்சு விட்டு இல்ல வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து குடிச்சு விட்டு அங்கே கவுந்து நடக்கிறது. கால வேளையில பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது. என்னடா பண்ணும்? அவன் அரைகுறை ஆடையோட ஆடை வந்து விலகின கூட தெரியாம அங்க விழுந்து நடக்கிறான். என்ன கேடு கட்ட நிலை? இந்த ஊருக்கு மத்தியில டாஸ்மாக் கடை வைக்கணும் என்ன அவசியம்? என்ன அவசியம்? மயிறு எதுக்கு இங்க வைக்கணும்? ஊருக்கு ஒதுக்குமா சொல்ல வேண்டியதானே? மக்கள் புழங்கக்கூடிய வீதி டாஸ்மாக் கடைகளை வச்சா பெண்கள் வர முடியுமா? என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கும்? எவ்வளவு கேடு கட்டல. மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய ஊருக்கு மத்தியில கொண்டாந்து ஒரு டாஸ்மாக வச்சிருக்காங்க. அதை அகற்ற முடியல, அதை நகர்த்தி வேற இடத்துல வச்சு தொலைய முடியல. ஆனா திமுக அதிமுக ஓட்டு கட்டு வந்து நிற்கும். மானம் கட்டு போய் பெண்களின் வாக்கு அதுக்கு 1000 ரூபாய் தர்றேன், 2000 ரூபாய் தர்றேன். எல்லாத்துக்கும் நடவடிக்கை. நீங்க வந்து 10 மணிக்கு மேல 5 நிமிஷம் கூட பேசக்கூடாது. கூடுதல பேசினா வந்து நாங்க வழக்கு போடுவோம். நீங்க அனுமதிக்கப்படாத இடத்துல போய் பேசக்கூடாது, நாங்க வழக்கு போடுவோம். சரி, இந்த இந்த பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மது அருந்துவதற்கு அனுமதி உண்டா இல்லையா? எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து குடிக்கிறான்? குடிக்காம என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு? அப்ப பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் வந்து ஒரு பாரா மாறிச்சுங்க. அதை கேட்க நாதி கிடையாது. கொடுமை. காலைல 11 மணியா? 11 மணிக்கு டாஸ்மாக் கடை. காலைல 11 மணிக்கு காலை வேளையில் எந்திரிச்சு உடைக்க போன இடத்துல நேரத்துல வந்து ஒருத்தன் குடிக்க போறான்னா இந்த சமூகம் உருப்படுமா? இது விளங்குமா? எல்லாரையும் குடி நோயாளியா மாத்திட்டான். அண்ணல் காந்தியடிகள் சொல்றாரு, குடி என்பது ஒரு பழக்க வழக்கம் இல்ல, நோய்ங்கிறார். நோய். தமிழ்நாட்டில் மிக குறைந்தது 1 கோடி குடி நோயாளிகள். ஒருத்தன் குடிச்சா யாரு பாதிப்படைவா? பெண்கள் தான் முதன்மையா பாதிப்படைவாங்க. குடிக்கிற கணவன் மனைவியை போட்டு அடிப்பான். குடிக்கிற தகப்பன் அவனை கண்டு பிள்ளை கெட்டு போவான். பெண் பிள்ளை மனம் வெதும்பி போவான். எவ்வளவு பெரிய கொடுமையான நிலைமை. மதுபான கடையை மூட மாட்டாங்களாம், 2 கட்சி மூட மாட்டாங்க. டாஸ்மாக்க வச்சு நல்ல வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனா பெண்கள்லாம் போய் ஓட்ட போட்டணும். ஒரு அக்கறை கொண்ட நோக்கம் கொண்ட அரசுனா இந்த வேலையை செய்யுமா? இதுல ஐயா ஸ்டாலின் வந்து போதையின் பாதையில போகாதீங்க. ஏண்டா பாதையில டாஸ்மாக் இருக்குது. நான் போதையின் பாதையில போகாத இந்த பக்கம் எங்கடா போறது? போதையின் பாதையில போகாதுங்கிற இந்த பாதைக்கு போகிற டாஸ்மாக் கிடையாம வச்சது. பாதையில போதை வச்ச பிரதேசமே எவ்வளவு அயோக்கியத்தனம். யாரு பாடம் நடத்தலாம்? யாரு போதிக்கலாம்? அன்பு சொந்தங்களே, 2016ஆம் ஆண்டு மதுபான கடையை மூட கோரி, மதுவிலக்கை அமல்படுத்த கோரி கன்னியாகுமரியில சசிபெருமாள்கிற காந்தியவாதி போராட்ட களத்தில் உயிரிழந்தார். ஒரு மதுபான கடையை மூட சொல்லி தனியோர் ஆளாக தன்னந்தனி ஆளாக போராடி அந்த போராட்ட களத்தில் செத்து போனார். அவர் குடிக்க போனவன் காலில் விழுந்து கெஞ்சினார், போதையின் பாதையில போகாத, மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு. அவர் சொல்லலாம். ஏன்னா ஒரு சாமானிய மகன், ஒரு எளிய மகன், ஒரு பாமர அதிகாரம் இல்லாத ஒரு அனாதை. ஆனா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீ போதையின் பாதையில போகாதன்னு பாராட்டலாமா? கடை மூடு, கடை மூடு. ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க கல் இறக்க தடை. கல் இறக்க கூடாது. கல் இறக்கினா போய் காவல்துறை பிடிச்சிடும், வழக்கு போட்டுரும். ஏன்? கல் போதை.
இது என்ன பஞ்சாமிரதமா? எதுக்குது? கல் அப்படின்னா பனையறிகள் பயன்படுவான், பனையறிகள் வந்து அதை பயன்படுத்துவான். அந்த கல்லுல உடலுக்கு நன்மை விளைக்கி வைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்கு. அந்த கல்ல அளவோடு குடிச்சா உடம்புக்கு பானம். ஆனா இந்த கருமாந்திரம் பிடிச்ச இந்த சாராயம் எந்த நன்மையும் விளைவிக்க போறதில்லை. அவன் என்ன சொல்றான்? டாஸ்மாக் கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்துருங்கிறான். அன்பு சொந்தங்களே, டாஸ்மாக் கடையால தான் கள்ளச்சாராயம் விடுது. டாஸ்மாக்ல குடிச்சு குடிச்சு குடி நோயாளியா மாறிடுறான். வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிறான், நண்பர்களோட போய் குடிக்கிறான். ஒரு கட்டத்துல நண்பர்கள் வர தேவையில்லை, தன்னந்தனியாக குடிக்கிறேன்னு தனி ஒரு அளவு குடிக்கிறான். வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சவன் 3 நாளைக்கு ஒரு முறை, 1 நாளைக்கு ஒரு முறைன்னு தினந்தோறும் குடிய தனது அன்றாட நடவடிக்கைகளை ஒன்னா கொண்டு வர்றேன். 3 வேளை சாப்பிட்றான்னா ஒரு வேளை குடிக்கிறேன். அப்படி குடி இல்லாம வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுறவன் 6 மணி ஆயிட்டா கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. அவனால உழைக்க முடியல, உடல் சோர்ந்து போகுது, உடல் நலிவுற்று போகுது. அப்ப அந்த சமயத்துல அப்ப 120 ரூபா 130 ரூபா கொடுத்து சாராயம் குடிக்க முடியலன்னா, இந்த சாராயம் குடிக்க முடியலன்னா அவன் என்ன பண்றான்? 30 ரூபாயை நோக்கி மலிவுல சாராயத்தை நோக்கி நகர்றான். நீங்க பேருந்து நிலையங்களை பார்க்கலாம். ஒருத்தர் நல்லா இருப்பாரு, காசு கேட்பாரு. நான் அந்த ஊர்ல இருந்து வந்தேன், பர்ஸை தொலைச்சிட்டேன், ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். அவர் போக மாட்டேன், அங்கே சுத்திட்டு இருப்பாரு. ஏன்னா காசை வாங்கி இங்க 5 அங்க 10 வாங்கி சாராயம் குடிக்கிறதுக்கு. அப்ப குடி நோயாளியா மாறி போன ஒருத்தன் அவனால 100 ரூபாய்க்கு சாராயம் வாங்கி குடிக்க முடியலன்னா அவன் மலிவு விலை சாராயத்தை நாடுறான். 30 ரூபாய்க்கு அந்த பொட்டலத்தை விற்கக்கூடிய சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை. அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் சாகுறான். அதுக்கு வந்து நீங்க பாருங்க, இந்த சாராயம் அவனை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு கள்ளச்சாராயம் நோக்கி போறான்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவான் பாரு. ஒரு ஏழை சிறுமி சொல்றான், மதுவோட தீங்கு குடித்து 3 வேளை சொல்றான், நான் பீடி சுத்துறேன், எங்க அம்மா முறுக்கு சுத்துற, எங்க அப்பனா குடிச்சு விட்டு ஊற சுத்துறான்ட்டு. ஒருத்தன் வந்து நாட்டோட நிலையை சொல்றான் ஒரு ஹைக்கூ கவிதையில. 10 பேர் நின்றார்கள், நான் குடிகாரா என்று அழைத்தேன், 9 பேர் திரும்பி பார்த்தான், நான் ஆறுதல் அடைந்தேன், ஒருவனாவது குடிக்காமல் இருக்கானே என்று. அதற்கு பிறகுதான் தெரிந்தது அந்த ஒருவன் நிறைபோதில் இருந்தான். நாட்டோட நிலைமை இதுதான். இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு மண் குடித்தோ மக்கள் குடித்தோ நலவாழ்வு குடித்தோ எந்த கவலையும் இல்லை. யார் இக்கடு கட்டான்னு, யார் தாலி அறந்தான்னு, எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்தா என்ன, எந்த கவலையும் இல்லை. ஒரு பக்கம் இந்த கேடு கட்ட டாஸ்மாக் சாராயத்தை மூட சொல்லி போராடுறோம், இன்னொரு பக்கம் கஞ்சா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சர்வ சாதாரணமாக கிராமங்கள்ல கிடைக்குது, பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. கஞ்சா, அவின், கொக்கைன், போதை சாக்லேட், போதை ஊசி அப்படின்னு போதையில என்னென்ன வடிவம் இருக்கோ, என்னென்ன ரகங்கள் இருக்கோ எல்லாமே புழக்கத்துக்கு வந்துருச்சு. அது எல்லாமே பள்ளி கல்லூரி மாணவர் கைக்கு போகுது. ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து 3 வயசு குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா, பச்சிலம் பிள்ளை. 60 வயது மூதாட்டி, அந்த 60 வயது மூதாட்டியும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுற. ஏன்னா நிறை போதை, வெறும் சாராய போதை மட்டும் இல்ல, அவன் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துறான். எதுக்கு நிற்கிறது, தாயா மனைவியான்னு வித்தியாசம் தெரியல, அந்த அளவுக்கு ஆயிட்டான். சமூகம் வந்து முழுக்க முழுக்க குற்ற சமூகமாக மாறி போனது, சட்ட ஒழுங்கு கெட்டு போனது. எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா ஓஎஸ் மணி வந்து மாற்ற மாட்டார், எஸ்கே வந்து மாற்ற மாட்டார். எஸ்கே வந்தாலும் இங்க டாஸ்மாக் கடை இருக்கும், ஓஎஸ் மணி வந்தாலும் இங்க டாஸ்மாக் கடை இருக்கும். நாங்க வந்தா இந்த கடை இருக்காது, நாங்க அகற்றுவோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை கொடுப்போம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை ஐயா எஸ்கேவி, 2 முறை ஐயா ஓஎஸ் மணி இருந்துட்டாங்க. அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்கும், அவங்களோட ஆளுகை திறன் எப்படி இருக்கும், அவங்களோட நிர்வாக மேலாண்மை எப்படி இருக்கும் பார்த்துட்டீங்க. ஒரு முறை உங்கள் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சட்டத்தில் வாக்களித்தாருங்கள். நீங்க வாக்கை மாற்றி செலுத்தாத வரைக்கும் உங்க வாழ்வில் எந்த மாற்றம் வராது. ரெட்டரைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் இளைய தேர்ந்தெடுத்தா
மறுபடியும் சூரியனை தேர்ந்தெடுத்தா எந்த மாற்றம் உருவாகாது. நீங்கள் வாக்கை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டுகளா அந்த களத்தில் நிற்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேன், கைட்டவரம்படி, 8 வழிச்சாலை, உயர்மின் தொகுப்புறம், ஸ்டெர்லைட், அணுகுட, அணுக்கழி மையம் அப்படின்னு மக்கள் வாழ்வாதார உரிமை சிக்கல்கள்ல, மக்கள் வாழ்வாதார போராட்ட களங்கள்ல நாம் தமிழர் கட்சி நிற்குது. இதே கஜா புயல் ஏற்பட்டு இதே வேதாரண்யம் பாதிக்கப்பட்டப்ப களத்துல ஒரு மாதத்துக்கு மேலாக நின்னோம். எங்களிடம் காசு இல்லாத போது உலக தமிழ்கிட்ட கையேந்தி 10 கோடிக்கு மேலான நிவாரண பொருட்களை இந்த வேதாரண்யம் தொடங்கி இந்த பட்டுக்கோட்டை வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தோம். அதிகாரம் இல்லை, அப்ப நாங்க போராடுறோம். போராடி அந்த போராட்ட களங்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை உருவாக்கி சாத்தியப்படுத்துறோம், சேவையாற்றுறோம், முடிஞ்ச அளவு சேவையாற்றுறோம். ஆனா ஒரு நாடு எப்போது சரியாக மாறும் என்றால் சரியான ஆட்சியாளர் கையில அந்த நாடு போறப்பதான். அதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.